வர டைம் வந்து என்னென்னா கன்சீவான டைம் எனக்கு எப்போ தெரியும்னா அதுவும் ஷூட்டிங்கில் தான் இருக்கிறேன். ஆனால் எல்லாம் மறந்துருச்சு. பனிக்கூட உடஞ்சிருச்சு அப்படின்னா ஐயோ என்னாச்சு அப்படின்னா ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போயிருக்கோம். நீங்கள் கிளம்பி வாங்க ஒன்று ஷூட்லேருந்து கிளம்பிட்டேன். நல்ல நேரம் பார்க்குறீங்களா அப்படின்னாங்க. ஆப்ரேஷன் தான் பண்ண ரொம்ப வெயிட் பண்ண முடியாது அப்படின்னாங்க. நான் சொன்னேன் ஒரு மாதிரி ஆயிடுச்சு. கை காலெல்லாம் ஆட ஆரம்பிச்சிருச்சு. சிவரிங் ஆயிடுச்சு. என்னென்னமோ ஒரு மாதிரி பதட்டம் ஆயிடுச்சு. கிருஷ்ணர் பொம்மை எங்களுக்கு வந்தது. சரி நமக்கு பையன் அப்படின்னு ஒரு மைண்ட் செட்டு. கல்யாணம் ஆகிட்டு மாறிட்டேன், குழந்தை பத்திட்டு மாறிட்டேன், என்னவா மாறுன்னு இருக்குல்ல. குழந்தை தண்ணின்னு கேட்டுட்டு இருக்கு, நான் அவன்கிட்ட கேட்டேன், நீ அதை வந்து வைக்கல அப்படின்னு சத்தம் போட்டேன். நீங்கள் எப்படி அவரை திட்டலாம்? சாரி கேளுங்க. நடிகர் லைஃப் இப்படி இருக்குன்னு அவருக்கு தெரியவே தெரியாது. ஆக்சுவலாக எனக்குமே தெரியாது. அதான் உண்மை. செலிபிரிட்டியோட லைஃப் அப்படின்னு இருக்குல்ல, நானுமே அப்படி வாழலை. உங்க விஜய் கல்யாணி இந்த எபிசோட் மகள் அதிகாரம் யார்கிட்ட பேச போறோம் அப்படின்னா, மைனா, முதலிடம், 1000 பொற்காசுகள், இருக்கப்பட்டு இப்படி எண்ணற்ற படங்களை நம்ம பார்த்து விதார்த்தவர்கள் அவங்களுடைய மகள். வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா போன கான்வர்சேஷன் வந்து உங்களுடைய படத்துக்காக எடுத்தேன். இன்னைக்கு வந்து நடிகரை தாண்டி ஒரு அப்பாவாக உங்கள்கிட்ட பேச இருக்கோம். ஸோ குழந்தைகிட்ட இருந்து ஆரம்பிச்சிடும். உங்களுடைய பேர் என்ன? எப்படி இருக்கீங்க? காதம்பரி. காதம்பரி, சொல்லுங்க. அப்பாவை எவ்வளவு பிடிக்கும் உங்களுக்கு? நிறையா. எதனால பிடிக்கும்? என்னென்ன பண்ணனால பிடிக்கும்? ஹக் பண்ணா பிடிக்கும். அப்பானாலே பிடிக்கும், அவ்வளவுதான். ஹக் பண்ணா பிடிக்குமா? ஹக் பண்ணா பிடிக்குமா? ஹக் பண்ணா பிடிக்குமா? அப்பானா பிடிக்குமா? அப்பா. அப்பானாலும் பிடிக்கும். அது அதோட வேற என்ன? சார், உங்களுடைய பயணம் ஒரு நடிகராக அப்படின்னு கேட்கும்போது நிறைய விஷயங்கள் ஒரு மாதிரி இன்டெப்தா பேசுவீங்க. ரொம்ப சோல்ஃபுல்லா இருக்கும் கேட்கறதுக்கு. ஆனா இன்னைக்கு அப்பாவாக கேட்கணும் அப்படின்னு இருக்கும்போது எனக்கு ரொம்ப கியூரியஸாக இருக்கு. சம்வேர் அந்த சென்ஸ் ஆஃப் ரெஸ்பான்சிபிலிட்டி நீங்க ஃபீல் பண்ணியிருப்பீங்களே. மை வைஃப் இஸ் பிரெக்னென்ட், வி ஆர் பிரெக்னென்ட் டுகெதர், நமக்காக ஒரு குழந்தை, நம்மளோட குழந்தை வரப்போகுது அப்படிங்கும்போது அந்த தருணத்தை பத்தி சொல்லுங்க. எப்படி இருந்தது அந்த மொமெண்ட்? இப்போ வந்து வயிற்றுக்கு வர டைம் வந்து என்னென்னா கன்சீவான டைம் எனக்கு எப்போ தெரியும்னா நான் ஒரு ஷூட்டில் தான், அதுவும் ஷூட்டிங்கில் தான் இருக்கிறேன். இவங்க வந்து ஹாஸ்பிட்டல் காலையில் கொடுத்துட்டு வந்துட்டாங்க, டெஸ்ட்டு கொடுத்துட்டு வந்தாங்க. என் கூட இருக்காங்க கேரமில். ஆனால் எல்லாம் மறந்துடுச்சு. நான் ஆக்ட் பண்ணும்போது எனக்கு சுத்தம் ஞாபகம் இல்லை. நான் மேலே டிஆர் கார்டில் தான் ஷூட் நடந்துகிட்ருக்கு. அப்போ இவங்க மேலே வந்தாங்க, பேசுனா அந்த என்ன அப்படிங்கும்போது அப்படி 2 பேரும் பார்க்குறோம், அவங்க அழுக ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகே. அப்படி ஒரு எனக்கு அது ஒரு சந்தோஷமான ஒரு தருணம். இன்னும் ஆக்சுவலி சும்மா அந்த பக்கம் டிஆர் கார்டன், அதுக்கப்புறம் நான் நடிக்கலன்னு நினைக்கிறேன் அந்த ஏரியாவில் டிஆர் கார்டனில். ஆனால் எனக்கு சும்மா டிஆர் கார்டன் போனாலே எனக்கு அந்த இடம் பார்த்தா டக்குன்னு அந்த பொசிஷன் ஞாபகம் வந்துடும். அவங்க எங்கே நின்னாங்க, என்னை பார்த்தாங்க, எழுதாங்க. வேறு யாருக்கும் தெரியல. ஷூட்டிங்கில் வந்து என்ன ஏன் ஒரு மாதிரி அழுகிறாரு ஒரு மாதிரி இருக்குன்னா, சந்தோஷமாக பேசுகிறேன், ரொம்ப சந்தோஷமாக பேசுகிறேன். ஆனால் சாந்தினி தான் நடிச்சுருந்தாங்க படம் வண்டி அந்த ஷூட்டிங்கு. ஓகே. அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க ஏதோ இருக்குது சம்திங், ஏன்னா ஒய்ஃப் வந்துட்டாங்க. ஆனால் அவங்களும் கேட்கல, நானும் அவங்கள்ட்ட சொல்லலை, யாருக்குமே தெரியாது. ஏன்னா எங்கள் 2 பேருக்கு தெரிஞ்சு அடுத்து நாங்கள் யார்கிட்ட சொல்லணும்னு ஒன்று இருக்குல்ல, அதனால அப்போ ஒன்றும் தெரியல. ஆனால் அதுக்கப்புறம் ஷூட்டிங்லாம் நடித்தேன். பாப்பா இருக்காங்க, நம்ம எல்லா செக்கப்புக்கும் நான் கூட போவேன். அப்போது பாப்பாவோட மூமெண்ட்ஸ் பார்ப்போம். நான் வந்து அவங்க தான் அடிக்கடி பார்த்துட்டு வருவாங்க. ஏன்னா அவங்க செக் பண்ணும்போது அவங்க தான் பார்ப்பாங்க. இடையில ஒரு தரமும் 2 தரமும் நான் பார்த்தேன். அது வந்து குழந்தைய அது ஒரு பரவசமான நல்ல அந்த 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 ஃபீலே வேற ஒன்று. ஆனால் எனக்கு அதை முடிச்சுட்டு எங்கள் அக்கா டெலிவரி பண்ணும்போது எங்கள் அக்கா வீட்டுக்காரர் வந்து அவர் அதுக்காக தாடி வளர்த்து அந்த அப்படி ஒரு மாதிரி நானும் படங்கள்லாம் பார்த்துருப்போம்ல, தாடி வளர்த்துட்டு அந்த இடத்துல அவங்க கேரக்டர் வேறையா மாறி இருக்கும். அதெல்லாம் எனக்கு வந்து அப்போ வந்து ஏன் குழந்தை வருது அவ்வளோதான் எனக்கு இருந்தது. ஆனால் பாப்பா வந்து நான் ஷூட்டில் அப்பையும் ஷூட்டிங்கில் தான் இருக்கிறேன். சசிகுமார் படம் ஷூட்டில் இருக்கும் மதுரையில். பழனிலேருந்து எனக்கு ஃபோன் வருது. ஒய்ஃப் பழனி டெலிவரிக்காக அங்கே போயிருக்காங்க. திடீர்னு அவங்களுக்கு வந்து பனிக்கூடம் உடஞ்சிருச்சு. இந்த மாதிரி சொன்னாங்க, பனிக்கூடம் உடஞ்சிருச்சு அப்படின்னா ஐயோ என்னாச்சு அப்படின்னா ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போயிருக்கோம். நீங்கள் கிளம்பி வாங்க ஒன்று ஷூட்லேருந்து கிளம்பிட்டேன். மதுரையிலேருந்து போனோன்னு டாக்டர் கேட்டாங்க, நாங்கள் வெயிட் பண்ணோம், நல்ல நேரம் பார்க்குறீங்களா அப்படின்னாங்க. என்ன டைம் சொன்னீங்கன்னா நல்ல நேரம் பார்த்து சொன்னீங்கன்னா நம்ம ஆப்ரேஷன் தான் பண்ண ரொம்ப வெயிட் பண்ண முடியாது அப்படின்னாங்க.
நான் சொன்னேன், பாப்பா வர்றதே நல்ல நேரம் தான், இது டைம்லாம் பார்க்காதீங்க, உடனே அது ஆக்சுவலி என்ன டைம் கூட தெரியாது. ஓகே. இப்போ அது நல்ல நேரமா மகள் அதெல்லாம் இல்லை, எனக்கு பொண்ணுன்னு தெரியாது. நாங்கள் ஆக்சுவலி பையன் நினச்சிருந்தோம். ஓ. ஏன்னா ஒரு டாக்டர் வந்து நாங்கள் யார்கிட்ட கேட்கல, யாரும் சொல்ல மாட்டாங்க இங்கே. அப்போ வந்து ஒரு கிருஷ்ணர் பொம்மை எங்களுக்கு வந்தது, அது யார் கொடுத்தான்னு தெரியாது. அந்த டாக்டர் வந்துருந்தாங்கனால சரி நமக்கு பையன் அப்படின்னு ஒரு மைண்ட் செட்டு. ஓகே. அப்புறம் பார்க்குறவங்க எல்லாம் அந்த வயிறை பார்த்து சொல்லுவாங்கல்ல பையன் தான் அப்படின்னு. ஆக்சுவலாக எனக்கு பொண்ணு தான் வேணும்னு ஒரு ஆவல் இருக்கு. ஓகே. ஆனால் பையன் தான். இப்போ நாங்கள் ஃபிக்ஸ்டு பையன் அப்படின்னு நினச்சி தான் இருந்தோம். சரி பரவாயில்ல, எந்த குழந்தையா இருந்தானே நம்ம குழந்தை வருது அப்படின்னு. அப்போ தான் சொன்னாங்க, என்ன டைம்ல குழந்தை வரதே நல்ல நேரம் தான், பண்ணுங்க அப்படின்ட்டோம். ஏன்னா எனக்காக வெயிட் பண்ணால் அப்புறம் ஆப்ரேஷன் கூப்பிட்டு போனாங்க. எவ்வளோ 5 நிமிஷத்தில் வந்துருந்தாங்க. போனாங்க 5 நிமிஷம் 10 நிமிஷம் 15 நிமிஷம் 20 நிமிஷம் ஆகுது. எனக்கு அப்படியே ஒரு மாதிரி ஆக ஆரம்பிச்சிடும். அந்த டைம் ஷூட்டிங் வந்து விட்டுட்டு இங்கே வந்துட்டேன். ஹாஸ்பிட்டலில் இருக்கிறேன். 20 நிமிஷத்துக்கு மேலே எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. கை காலெல்லாம் ஆட ஆரம்பிச்சிருச்சு, சிவரிங் ஆயிடுச்சு, என்னென்னமோ ஒரு மாதிரி பதட்டம் ஆயிடுச்சு. அன்றைக்கி தான் ஒரு அந்த தகப்பனோட விஷயம் இருக்குல்ல, நமக்கு அப்போ தான் தெரியுது. விரும்பு கீழே இறங்கி ஒரு பாபா டெம்பிள் இருக்குது, அங்கே போயிட்டு பாபாட்ட போய் என்ன அப்படி எனக்கு அழுக வருது. எனக்கு பயமாக இருக்குது. 5 நிமிஷம்னு சொன்னாங்க, அரை மணி நேரம் ஆயிடுச்சு. பதட்டமாக கும்பிட்டே இருந்தேன்னா அங்கேருந்து யாரும் கூப்பிட மாட்டாங்க, பயம் வருது. மறுபடியும் ஓடுறேன், மேலே ஓடி போய் நின்னா பக்கத்தில் இருந்த ஒரு ஆண்டி இருக்காங்க. அவங்க வந்து ஒரு குழந்தை பிறந்துட்டான், பையன் பிறந்துட்டான் அப்படின்னா சவுண்டு கேட்டுச்சு. என்ன வாழை காணோம். அப்புறம் நான் டாக்டர்கிட்ட ஒருத்தர் நர்ஸ் வரல, என்னாச்சு, அனசீசியா கொடுக்குற டாக்டர் வரல அப்படின்னா. வராதுக்கே இவ்வளோ பதட்டம். முன்னாடியே சொல்லலாம்ல, 5 நிமிஷம் நீங்களே அப்படின்னா. கரெக்டாக அவங்க வந்து உள்ளே போனாங்க. 5 மினிட்ஸில் வந்தது. ஃபஸ்ட்டு என் கையில் என் குழந்தைய கொடுத்தாங்க. அந்த குழந்தைய கொடுத்தோன்னு நான் வந்து அப்போ தான் சரி அப்படின்னு பார்க்கறது தான் தெரியுது கேர்ள் பேபின்னு. நான் நினச்சதே என் குழந்தை வந்துருச்சு அப்படின்னு. என் பொண்ணை வந்து அது இன்னைக்கு வரையும் அது தரணும். அந்த ஃபோட்டோ வச்சு அவங்க அழகாக கொடுத்தோன்னே என் கையை பிடிச்சிட்டாங்க வரல. அது வந்து மறக்க முடியாத தருணம். ஸோ பட் ஜென்ரலி இப்போ நம்மளுடைய அப்பா அம்மா இல்லை யாராவது ரிலேஷன்ஸ் வந்து சினிமாவில் இருக்காங்க அப்படின்னா நம்மளுடைய மகளோ மகனோ வந்து திருப்பி சினிமாவில் படங்களில் பார்க்கணும், ஒரு குழந்தை நட்சத்திரமாக பார்க்கணும் அப்படிங்கிறதா எல்லாருமே எதிர்பார்ப்பாங்க. இது வரைக்கும் நாங்கள் பார்த்துருக்கோம். பட் உங்களோடது கம்ப்ளீட்டாக ஒரு டிஃப்ரெண்ட் ஸ்டோரி. இப்போது சமீபமாக நாங்கள் கேள்விப்பட்டோம், அவங்க MS சுப்புலட்சுமி அவர்கள் போல் ஒரு குழந்தை பருவம் அந்த மாதிரி அவங்களுடைய குழந்தை பருவத்தில் நடிச்சிருக்காங்க இந்த ஸ்டேஜ் ட்ராமாவில் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த ட்ராமா ஃபீல்டு, இந்த தியேட்டர் ஆக்டராக அவங்களை கொண்டு வரணும் அப்படிங்கிறது உங்களுடைய கனவா இல்லை அது எப்படி? எனக்கு ஆக்சுவலி எனக்கு ரொம்ப பிடிக்கும் சினிமா. எவ்வளோ பிடிக்கும், தியேட்டர் எவ்வளோ பிடிக்கும், சினிமாவும் பிடிக்கும். ஆனால் எனக்கு ரொம்ப தியேட்டர் பிடிக்கும்னு வச்சுக்கோங்க, நாடகங்க. ஆனால் நான் வந்து எந்த ஒரு விஷயத்தையும் என் பொண்ணுகிட்ட நான் கொண்டு போய் சேர்த்ததே இல்லை. எனக்கு வந்து மியூசிக் படிக்கணும், டான்ஸ் படிக்கணும், அது ரொம்ப ஆர்வம் இருந்தது. ஆனால் நாங்கள் எதுவுமே பண்ணல. என் ஒய்ஃபு கொஞ்சம் நல்லா பாடுவாங்க, சும்மாவே பாடுவாங்க. பிளேபேக் சிங்கரில் அவங்களாம் சும்மா இதெல்லாம் கற்றுக்கல, சும்மா பாடுவான். இவங்க பாப்பா வந்து குழந்தையாக இருக்கும்போதே எனக்கு தெரிஞ்சு 1 வயசு இருக்கும்னு நினைக்கிறேன். 1 வயசுலேயே இருந்த இந்த கண்ணான கண்ணு அந்த சாங்கு அது அப்படியே அந்த ஹம்மிங்லாம் அப்படி. அப்புறம் என்னோடய பாட்டு என்ன பாட்டுறா இது காற்றின் மொழி, அதுலேயே வந்து அந்த அது கரெக்டாக அந்த டைமிங் பிடிப்பா. குழந்தை அவர் பேச்சு கூட ஒழுங்காக வராது, ஆனால் மியூசிக் அது மாதிரி ஏதாவது மியூசிக் போட்டால் அந்த பேபி பேபி ரவுடி பேபி அதெல்லாம் வந்து சும்மா கரெக்டாக பீச் பிடிக்கிறது. 8 மாதம் 10 மாதத்துலேயே அந்த இதெல்லாம் ஷூ வச்சு இப்படிலாம் பண்ணிகிட்டு இருப்பா. இப்போ பேபி பேபி அப்படின்பா. அது அவளுக்குள்ள மியூசிக் ஃபீல். ஏன்னா அவள் வயிற்றில் இருக்கலே என் ஒய்ஃப் வந்து பாடிட்டே இருப்பாள். அப்புறம் அவளுக்கு வந்து இன்னும் வந்து அந்த லாலி லாலி பாடினா தான் தூக்கம் வரும். அந்த அந்த குழந்தை ஒரு வயசு அந்த டயத்துல எல்லாம் தூளியில் போடும்போது அந்த பாட்டை பாடினா தான் தூங்குவாள். அதனால் மியூசிக் அவளுக்கு பிடிச்சிருந்தது. நாங்கள் இங்கே வந்ததே பாப்பாக்காக தான். அது ஸ்கூல் என்ன மாதிரி அட்மாஸ்பியர் ஸ்கூல் எனக்கு சேர்க்கணுங்கும் போதே வந்து இந்த சொசைட்டிக்குள்ளே எங்கே ட்ராவல் பண்ணுறோம் அப்படி ஒரு ஸ்கூல் போகணுங்கிறது தான் எங்களுக்கு ஒரு ஆசையாக இருந்தது. சேர்த்தோம். அப்போ வந்து பக்கத்தில் பாட்டு கிளாஸ் போகணும், அந்த பாட்டு கேட்டால் நான் போகிறேன் அப்படின்னு அவள் கிளாஸில் யாரோ படித்தாங்க போகிறேன்னு பாட்டு கிளாஸ் சேர்த்தோம். அப்புறம் டான்ஸ் போகணுன்னா ஒன்று டான்ஸ் இல்லை, ஃபஸ்ட்டு டான்ஸு அப்புறம் தான் பாட்டு. 2 பாட்டும் முதல் டான்ஸ் ஆடணுன்னா அப்போ டான்ஸு ஸ்கூலில் சேரும்போது அங்கேருந்து பாட்டு கற்றுக்க ஆரம்பித்தான். டான்ஸ் பண்ணும்போது தான்
இவங்க டான்ஸை பார்க்க வந்தவங்க நாடகத்தில் அவங்கள்ட்ட தான் கேட்டாங்க. வித்யான்னு அவங்க குரு டான்ஸ் மாஸ்டர், அவங்கள்ட்ட வந்து பாப்பா நடிக்க வேணும்னா அப்போ அவங்க கூப்பிட்டாங்க. தியேட்டர்னா போயிட்டு வா அப்படின்னு அவங்க போனாங்க. ஆக்சுவலாக ரொம்ப கஷ்டமான ப்ளே இது. ஏன்னா நிறைய பாடல்கள், 2 பாடல்கள் இருக்குது, கமகம் இருக்குது, நிறைய மூமெண்ட்ஸ் இருக்குது. சின்ன ரோலாக இருந்தாலும் நிறைய விஷயம் இருந்தது. ஆனால் நான் ஆக்சுவலாக என்னென்னா நான் ஒரு வார்த்தை கூட சொல்லலை. ஆக்சுவலாக நான் சொல்லணும்னு இருந்தேன். ஆனால் என்னோடய சோம்பேறித்தனமாகவும் இருக்கலாம். இன்னொன்று வந்து நம்ம ஏன் அவள் பயங்கரமாக திங்க் பண்ணுறா, அவளை போய் நம்ம ஏன் நம்ம அட்வைஸ் பண்ணுறோங்கிற பேரில் வந்து அவளை கெடுக்க வேண்டாம் அப்படிங்கிறது மட்டும் இருந்தது. இன்றைக்கி அவள் பயங்கரமாக கிளாஸ் வாங்கி எல்லார்ட்டையும் பேர் வாங்குறான்னா இவளோட உழைப்பு. அப்புறம் அந்த நாடகத்துடைய இயக்குனர் பாம்பே ஞானம் அவங்க வந்து ரொம்ப பிரமாதமாக இவளை வழி நடத்துனது. அப்புறம் இவங்களுக்கு குரு டான்ஸர் வித்யா மேடம் அவங்க வந்து மூலமாக தான் நடந்தது. சார் நீங்கள் கேட்டிருப்பீங்களான்னு தெரியல, பட் உங்கள் சார்பாக நான் இதை அவங்கள்ட்ட கேட்குறேன். எங்கேருந்து உங்களுக்கு இந்த டான்ஸ், மியூசிக், தியேட்டர் இல்லை நடிக்கிறது இது மேலே இவ்வளோ ஆர்வம்? அப்பா பார்த்தா இல்லை அம்மா பாடுறதை கேட்டா எப்படி? அம்மா பாடுறதை கேட்டு வந்து எனக்கு பாட்டு வந்துச்சு. அப்பா நடிக்கிறதுலேருந்து எனக்கு டான்ஸ் வந்துச்சு. நடிக்கிறதுலேருந்து டான்ஸ் வந்துச்சா? அப்பா சரியா டான்ஸ் ஆடுறது இல்லை, அதனால. இன்னைக்கு இந்த இன்டர்வியூ பண்ணும்போது எனக்கு ஏன் அந்த ஒரு ஸ்பெஷல் ஃபீலிங் அப்படின்னா, நிறைய இடங்களில் உங்களுடைய ஆடியோ லான்ச்சாக இருக்கட்டும், இல்லை ப்ரெஸ் மீட்டாக இருக்கட்டும், உங்களுடைய ஃபேமிலியோ இல்லை உங்களுடைய மகளோ உங்களுடைய மனைவியோ வந்து பெரிய அளவில் எங்கேயுமே பார்க்க முடியாது. ரொம்ப பர்சனலான ஒரு லைஃப்பை விரும்பக்கூடிய ஒரு ஆளோ நீங்கள் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. அப்போ இந்த இன்டர்வியூக்கு ஓகே சொன்னது எனக்கு ஒரு பெரிய ஆச்சரியமாக இருந்தது. இல்லை, ஆக்சுவலி என்ன எந்த டிசிஷனும் கான்சியஸ் எல்லாம் இருக்கிறது இல்லைங்க. இவங்களை இந்த இடத்துல மறைக்கணும், அவங்கள அப்படி இப்படி இது பண்ணணும் அப்படிலாம் எனக்கு எதுவுமே கிடையாது. நான் ரொம்ப வந்து பயங்கரமாக என்னை பாதுகாத்துக்கிற மாதிரி நான் ஆள் கிடையாது. நான் இதை பண்ணணும் அதை பண்ணக்கூடாதுன்னு பிடிச்சிருந்தா செய்யணும், அவ்வளோதான். ஒரே விஷயந்தான் எனக்கு. இது பண்ணக்கூடாது பண்ணக்கூடாது அப்படிலாம் நான் இவங்களுக்குமே அப்படி சொல்கிறதே கிடையாது. நீ அப்புறம் வந்து நான் இப்படி தான் அவங்கள வழி நடத்திட்டு போகணும் அப்படிலாம் இல்லை. அவங்களுக்கு இப்போ இருக்கிற குழந்தைகளுக்கு என்னை வந்து நான் உண்மையை சொல்ல போனால் என்ன வழி நடத்துகிறாங்க அப்படின்னா கண்டிப்பாக என் மகளாக இருக்கலாம், என் மனைவியாக இருக்கலாம். அவ்வளோ எமோஷனல் கிடையாது தான். எமோஷனல் கிடையாதா இல்லை எக்ஸ்பிரசிவ் கிடையாது? எக்ஸ்பிரஷன்ஸ் பண்ணுறது இல்லை. எமோஷன் உள்ளே இருந்தால் கூட உள்ளே ஹோல்ட் பண்ணிவிட்டு நான் வெளியில் காட்டிக்கிற ஆள் கிடையாது. ஆனால் இன்றைக்கி நான் வெளியில் காட்டுறேன். இன்றைக்கி நான் ஏதாவது ஒரு தப்பு பண்ணிட்டேன் யாராக இருந்தால் கூட அவங்கள்ட்ட வந்து துணிஞ்சு நான் அவங்கள்ட்ட போய் சாரி கேட்க முடியுது என்னால். அது என் மகள்கிட்டேருந்து எடுத்தது தான். என்னென்னா உதாரணமாக ஒரு ஹோட்டல் போனோம், பாப்பாவுக்கு ஞாபகம் இருக்கான்னு தெரியல, தண்ணி கேட்டு ஞாபகம் இருக்க திட்டினேன்னு சொல்றியா? யாருமே இல்லை, என்ன சொல்றீங்கன்னு. இல்லை, என்னென்னா ஆக்சுவலாக ஒரு ஹோட்டலுக்கு போனோம், சாப்பிட போனால் எல்லோரும் சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. நாங்கள் போய் ஆர்டர் பண்ணலான்னா வெயிட் பண்ணாங்க. பாப்பாவுக்கு வந்து தண்ணி தாகம் எடுத்தது, இருமல் வந்தது. தண்ணி அப்படின்னு கேட்டேன், எங்கே ஒரு பாட்டில் தண்ணி கொடுங்க அப்படின்னா. அவன் அதை கூட கவனிக்காமல் ஆள் பற்றாக்குறை, ஆள் இல்லை, அவன் எடுத்து வச்சுட்டு இருந்தான். எனக்கு அது கோவம் வந்துருச்சு. ஓகே, நான் நீ சாப்பாடை எப்போ வேணால் ஆர்டர் எடுத்துக்கோ, ஆனால் வந்த முதல்ல டேபிளுக்கு தண்ணி கொடுத்துரு. அந்த குழந்தை தண்ணின்னு கேட்டுட்ருக்கு, நான் அவன்கிட்ட கேட்டேன், நீ அதை வந்து வைக்கலை அப்படின்னு சத்தம் போட்டேன். சத்தமான வழக்கமாக சொல்கிறதுலேருந்து ஒரு 2 வார்த்தைகள் டோன் ஹையாக போயிடுச்சு. ஆனால் அவருக்கு புரிஞ்சிருச்சு. உடனே நீங்கள் எப்படி அவரை திட்டலாம், அவர் நமக்கு சாப்பாடு போடுறவர், அவரை நீங்கள் திட்டலாமா, அவர்கிட்ட நீங்கள் சாரி கேளுங்க அப்படின்னு. ஓகே, நான் வந்து ரைட்டு, ஆக்சுவலி வந்து உணவு கொடுக்குறவர், அது நான் அதை வந்து நான் இவளுக்கு வாக்குவாதம் பண்ணால் இவளுடைய சிந்தனையை நான் சிதைக்கிற மாதிரி ஆகிடுது. ஆக்சுவலாக அவர் தப்பு பண்ணியிருக்காரு, வந்தோடனே தண்ணி வைக்கணுங்கிறது ஒரு முறை, ஆனால் நான் எப்படி கேட்கணுங்கிற ஒரு முறை இருக்குது. ஆனால் எனக்கு வந்து மகள் தவிக்கிறாங்கிற ஒரு ஜாஸ்தி ஒரு விஷயம் இருக்குது. ஆனால் நான் இவள்கிட்ட ஓய்க்கணும்னா அவர்கிட்ட வந்துட்டு, ஆனால் என் மகள் வந்து உங்கள்கிட்ட வந்து சாரி கேட்க சொன்னால் நான் சாரி இல்லை சார் இல்லை இருந்தாலும் நான் சொல்கிறேன், பாப்பா சாரி, நான் ஒன்று நான் உங்களை இப்படி கேட்டது தப்பு. ஆனால் இருந்தாலும்னா இனிமேல் யாராவது வந்தால் நீங்கள் ஆர்டர் எப்படி வேணால் எடுத்துங்க, அட்லீஸ்ட் யாராவது அந்த டேபிளில் தண்ணியாவது வச்சுருங்க. பாட்டில் வைக்கிறீங்களா? இல்லை, நான் ஆல்ரெடி ஒவ்வொரு டேபிளும் ஒரு பாட்டில் வச்சுருங்க, அவங்க தேவையான எடுத்துக்க போகிறாங்க. ஒரு ஜக்கில் தண்ணியோ இல்லை வாட்டர் தண்ணியோ ஆர்டர் நீங்கள் எடுங்க, நான் அது ஒரு பிரச்சனை இல்லை. ஆனால் வந்தவங்க வந்து எப்படி வருவாங்கன்னு தெரியாது, அட்லீஸ்ட் அவங்களுக்கு தண்ணி தேவைப்படும் அப்படின்னா. எனக்கு அந்த முறை இருக்குல்ல, அந்த சின்ன சின்ன விஷயங்களுக்குல நான் மாறுறது இப்போ என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் பார்க்கும்போது தெரியும்ல,
நான் நீ கல்யாணம் ஆகிட்டு மாறிட்டேன், குழந்தை பெற்றுட்டு மாறிட்டேன், என்னவா மாறுன்னு இருக்குல்ல, அப்படி ஒரு நல்ல மாற்றம் வந்து என் மகள்கிட்ட எடுத்துக்கிறத நான் சொல்லுவேன். அவங்களுக்கு இப்ப ஆம்பிஷன் அந்த மாதிரி விஷயங்கள்ல வந்து கல்வி சார்ந்து போற மாதிரி இருக்கா, இல்ல சினிமாக்குள்ள வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கா, எப்படி இருக்கு? ஐயா அதான் சொல்கிறேன், எந்த ஐடியாவுமே கிடையாது. உதாரணத்துக்கு சொல்கிறேன், அவங்க வந்து என்ன 10th நின்றுவேன்னா அவ்வளோ நான் அதை பற்றி யோசிக்க மாட்டேன். அவளுக்கு என்ன எவ்வளோ தூரம் அவளுக்கு கல்வியை கற்றுக்க முடியுமோ கற்றுக்கட்டும், அவளுக்கு என்ன தேவையோ இருக்கட்டும். அவங்க வந்து ஆக்சுவலி எனக்கு எனக்கு என் மேலே ஒரு ஆசை இருக்கும். ஏன்னா எங்கள் அப்பாவோட ஆசை என் மேலே திணிக்கலை. எங்கள் அப்பா நான் வந்து இதுக்கு மேலே படிக்க மாட்டேன்னு நான் தைரியமாக சொன்னேன். சரி விட்டுரு அப்படின்னா, உனக்கு என்ன படிக்கும், நான் 10th முடித்தோடனே இல்லை நான் அது படிக்கலை, நான் இது ஐடிஐயில் போய் சேர போகிறேன், ஃபிட்டரில் படிக்கிறேன். சரி சரிண்ணா. அப்புறம் எனக்கு என்ன டிஸ்கவுண்ட் பண்ணிட்டு இல்லை அப்படின்னு, என்ன நான் டிரைவர் ஆக போகிறேன். சரி ஆகும், டிரைவராகி வண்டி ஓட்டிட்டும், இல்லை நான் ஆக்டர் ஆக போகிறேன். சரி வா ஓ. அப்போ நான் தியேட்டரில் இருக்கும்போது என் சொந்தங்கள்லாம் வந்து ஏன் அவன் போய் இப்படி ஊராக நாடகம் பண்ணுறேன்னு கூத்தாடிக்கிட்டு இருக்கான் அப்படிலாம் கேட்டிருக்காங்க. ஆனால் எங்கள் அப்பா என்னை ஃப்ரீடமாக விட்டதுனால தான் நான் அந்த இடத்துல இவ்வளோ என்னை நம்புகிறாங்களே, நான் அதை வந்து ஒழுங்காக முறையாக நான் செய்யணுங்கிறது என் லைஃப்பை கொஞ்சம் நேர்கோட்டில் கொண்டு போக முடிஞ்சது. அவங்க என்னை ஃப்ரீடமாக விட்டதுனால. அவங்க எங்கேயோ ஒரு அழுத்தம் விட்டுருந்தா எனக்கு ஈஸியாக ஒரு சாக்கு கிடச்சிருக்கும். நான் இப்படி போகணும்னு நினச்சேன், நீ என்னை இப்படி அழுத்தினதுனால தான் நான் பண்ணலை அப்படின்னு நான் அவங்களுக்கு அப்படி ஒரு ஆன்சர் கொடுத்துருப்பேன். ஆனால் அவங்க நீ என்ன பண்ணாலும் பண்ணு. அவர் எங்கள் அப்பா சொல்கிறதுக்கான, நான் வந்து என்னுடைய சின்ன வயசில் எங்கள் அப்பா இறந்துட்டார். நான் இந்த இடத்துல வந்திருக்கேன்னா முழுக்க முழுக்க என்னை நான் சிந்திச்சது நான் செயல்படுத்தினது தான். அதனால் அவன் பிள்ளையை அப்படி விட்டால் செயல்படுத்துவான். அது எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காகவே இருக்குது. அதனால் என் குழந்தை வந்து நான் எந்த இதுவும் இல்லை, அவங்களுக்கு என்னெல்லாம் பிடிக்குதோ அதை செஞ்சு கொடுக்கணும். அதுதான் என்னோடய வேலை. அதனால் அவங்களுக்கு இதெல்லாம் பிடிச்சிக்க நான் செய்கிறவங்க தான். நல்லா நடிக்கிறாங்க, நல்லா பாடுறாங்க, நல்லா ஆடுறாங்க. அதை தாண்டி நீங்களும் ஆல்ரெடி சினிமாவில் இருக்கீங்க. ஸோ உங்களுடைய நண்பர்கள் இல்லை வந்து நண்பர்களோட நண்பர்கள் சினிமா துறையில் இருக்கவங்க வந்து கண்டிப்பாக பார்க்கும்போது இந்த வாய்ப்புகள் அப்படிங்கிறது கைக்கூடி வந்திருக்கிறதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து தனஞ்சயன் வீட்டுக்கு வந்தார் ப்ரொடியூசர். ஓகே. அவர் வந்து பாப்பாவை பார்த்துன்னு ஷாக்கு, இல்லைங்க பயங்கர க்யூட்டான, நான் தான் இன்ட்ரடியூஸ் பண்ணுவேன் அப்படின்னு அவர் போகையில் சொன்னார். படத்தில் நான் தான் வந்து நடிக்க வைக்கணும் அப்படின்னு. நான் அது ஒரு பெருசாக எடுத்துக்கல. சாட்டை அன்பழகன், இது எங்கேயுமே நான் பதிவு பண்ணல, ஏன்னா ஃபஸ்ட் டைம் பேசுகிறோம்ல. சாட்டை அன்பழகன் இப்போ ஒரு படம் பண்ணுறேன். பண்ணும்போது ட்ரெஸ்ஸு எனக்கு காஸ்டியூம் எடுக்க வரையில் பாப்பா வந்திருந்தாங்க. ஐயோ பாப்பாவே நடிக்கலாமே அப்படின்னு கேட்டாங்க. ஓகே. நான் அவர்கிட்ட கேளுங்க அப்படின்னு விட்டேன், எதுவுமே சொல்ல. பாப்பாட்ட வந்து கேட்டாங்க, நடிக்கிறியா படத்துலன்னு. அப்படியா, என்ன நடிக்கணும் அப்படின்னாங்க. ஒரு குழந்தை நடிச்சு. அது ரைட்டு, குழந்தை யாருக்கு குழந்தை அப்படின்னு கேட்டாங்க. சொன்னேன் உங்கள் அப்பாவுக்கு தான். எங்கள் அப்பா குழந்தை நான் நடிக்கிறேன் அப்படின்னுச்சு. அப்புறம் நடிக்கிறேன்னு ஆரம்பித்தோன்னா அப்புறம் வந்து ஷூட் போயில கூப்பிட்டாங்க. சரி வாங்கன்னு போனோம். அவங்க ஆக்சுவலாக திருச்சியில் வந்து ஃபஸ்ட்டு ஷூட்டு 3 days பிளான் பண்ணார். ஆனால் பாப்பா ஒரே நாள் நடிச்சுட்டு வந்துட்டா ஃபுல்லாக. அவங்க ஒரு மாதிரி ஆகிடுச்சு. அப்புறம் இங்கே வந்து பார்த்து, என்ன சார் நான் பிளான் பண்ண 3 days ஒரு நாளில் முடிச்சிட்டாங்க. எனக்கு அதுக்கு முன்னாடி என்ன ஐடியா இருந்ததுன்னா, இவர் நடிக்க கூப்பிட்டாரு. நான் வந்து ஒரு நாள் கூட பாப்பா இப்படி நடிக்கணும் நான் அப்படிலாம் நான் வீட்டில் அப்படி நான் நடிச்சும் காட்டினது கிடையாது. அவங்க நடித்து பார்த்து எதுவுமே கிடையாது. சும்மா லைஃப்பில் வந்து இப்படி பண்ணியா இல்லை நான் வீட்டில் வந்து நடித்து அப்படிலாம் கிடையவே கிடையாது. எதுவுமே இல்லை. அவள் வந்து திடீர்னு நடிக்கிறேன்டா, எனக்கு நடிப்பு மேலே அதுக்கு ஒரு முறை இருக்கே, அப்படி குழந்தை அப்படின்னு எனக்கு ஒன்று இருந்தது. ஆனால் அன்பழகன் அவர் ஓன் ப்ரொடக்ஷன். இவர் பாட்டு இதுன்ட்டார், பாப்பாவும் சரின்ட்டாங்க. நான் வந்து சரின்னு சொன்னப்புறம் பண்ணாத எப்படின்னு நான் கேட்க முடியாது. நான் அது மட்டும் ஸ்ட்ராங்காக இருந்தேன். சரி ஒரு நாள் ஷூட்டு செலவு என்னன்னு பார்த்தேன். 3 லட்ச ரூபா ஆகுதுன்னா அந்த 3 லட்சத்தை அவர்கிட்ட கொடுத்துடலாம். இது சரியாக பண்ணலைன்னா அந்த காசை கொடுத்துட்டு வந்துடலாம் அப்படின்னு மட்டும் எனக்கு இருந்தது. ஏன்னா பாவம் ஓன் ப்ரொடக்ஷனில் எனக்கு அப்படி மட்டும் இல்லை. ஆனால் இவன் என்ன 3 நாள் சீனா ஒரே நாளில் முடிச்சிட்டா. முடிச்சுட்டு வந்து அப்புறம் இங்கே வந்து 2 நாள் எடுத்தோம். இப்போ எனக்கு ஒரு பொண்ணாக ஒரு அப்போ படம் பண்ணியிருக்காங்க. ஒரு முக்கியமான, அது படத்தில் ரொம்ப முக்கியமான கேரக்டர். அவங்கள வச்சு தான் கதையே. அது முடிஞ்சுது. ஆனால் அதுக்கப்புறம் 2-3 படம் கேட்டாங்க. அவங்க வந்து நடிக்க மாட்டேன்ட்டாங்க. எனக்கு சினிமா இன்ட்ரெஸ்ட் இல்லைன்ட்டாங்க. நானும் விட்டேன். என்கிட்ட சொன்னாங்க, அந்த படம் நடித்தாங்கன்னா அவர் கேட்டார் நடித்தார். இப்போ நீங்கள் கேட்குறீங்களா கேளுங்க, அவங்க ஒத்துக்கிட்டா. இப்போ எனக்கு கதை சொல்ல வரவங்க இருக்காங்க இல்லையா,
அப்போ பாப்பா பார்த்தாங்க, சார் பாப்பாவே அந்த ரோல் பண்ணலாமே சார் அப்படின்னாங்க. அவள் கிளியராக சொல்லுவா. டைரக்டர் வந்து கேட்பாரு, என்னை பார்த்து கேட்பார், நான் நடிக்க மட்டும் தெளிவாக சொல்லிடுங்க, நான் பண்ண மாட்டேன், ஓகே அப்படின்னு. சரிடா டன் அப்படின்னா. ஒரே ஒரு டைரக்டருக்கு மட்டும் எக்ஸெப்ஷன். ஆமாம், ஒரு படம் மட்டும் சொல்லியிருக்காங்க, ஏன் கூட தான் அதுவும், அதனால பண்ணுறேன்ட்டு இருக்காங்க. தெரில, அது நான் தான் சொன்னேன் டேரக்டர், என் பொண்ணு ஒத்துக்கிட்டா கன்ஃபார்ம், ஆனால் நீங்கள் எப்போ பண்ணுறீங்களோ ஒத்துக்கலைன்னா அதனால் நீங்கள் வேறு யாராவது ஒரு ஆப்ஷன் பார்த்து வச்சுக்கோங்க அப்படி தான் நான் சொல்லியிருக்கேன். ஓகே, இப்போ ஷூட் இல்லை அப்படின்னா முன்னா ஓகே, பட் இப்போ மகள் இருக்காங்க அப்படிங்கும்போது வெளில சுற்றுறது, எங்கேயாவது போகிறது, இல்லை ஒரு ஷார்ட் டைம் வெக்கேஷன்ஸ் அந்த மாதிரி என் ஒய்ஃபே நான் பிடிச்சி நீ தள்ளி எங்கேயா போகணும்னு பிடிச்சி தள்ளலாம் கூட நான் போக மாட்டேன். ஆல்மோஸ்ட் வீடு தான். அவங்களாம் நான் இங்கே போகிறேன்னு பிடிச்சி போயிட்டு வா அப்படின்னு, எங்கே போகிறோம் இங்கே இல்லை அப்படின்னு வீட்டில் தான் இருப்போம். அப்படியே நாங்கள் போனாலும் நாங்கள் 3 பேர் தான், ஒய்ஃபு பாப்பா, நாங்கள் 3 பேருமே ட்ராவல் பண்ணுறது. சார் நிறைய நேரங்களில் நம்ம வெளில பயணிக்கக்கூடிய நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது, ஷூட்டிங் அப்படி இப்படின்னு இருக்கும்போது நிறைய அவங்கள மிஸ் பண்ணக்கூடிய தருணங்கள் உங்களுக்கு அமைஞ்சிருக்கலாம். நான் இதுக்கு முன்னாடி வர என் கூட ஷூட்டுக்கு கூப்பிட்டு போயிடுவேன். ஏன்னா அப்போ ஸ்கூல் சேராத வர வந்துடுவோம். ஷூட்டிங் சென்னையில் தான் ஆல்மோஸ்ட் இருந்தோம். சில நேரம் வெளியூர் ஷூட் இருந்தாலுமே நான் கூட்டிகிட்டு போயிடுவேன். இப்போ ஸ்கூலுக்கு சேர்ந்ததுக்கப்புறம் சென்னையில் தான் ஷூட் இருக்கும். வெளியில் ஷூட்டிங் இருந்ததுன்னா கூட நான் ஒரு நாள் லீவுனாலுமே ஓடி வந்துடுவேன். ஃப்ளைட்டில் போனாலும் சரி, இல்லை ஹோட்டலில் இருந்தாலும் சரி, இவங்க ஃபோட்டோ பார்க்காம நான் எந்த வேலையும் செய்கிறதில்ல. அது இவன்னா அம்மா, எனக்கு அது ஒரு சென்டிமெண்ட்டாகவே வச்சுங்களேன். என் அம்மா, அப்பா, மனைவி, பாப்பா, இவங்களை நான் இவங்களை நான் பார்க்காம ஒரு வேலை செய்கிறதில்ல. அது பயங்கர கனெக்டடாக இருக்கும். தூங்கும்போதும் அவங்கள பார்க்காம, சும்மா பர்சனலாக அவங்க ஃபோட்டோ கிஸ் பண்ணி படுக்காமல், இப்படிலாம் எனக்கு ஆல்மோஸ்ட் எல்லா தகப்பனுக்கும் இருக்குன்றங்க. இந்த அது ஒரு தன்னுடைய குழந்தைகளை பிரிஞ்சுட்டு இருக்கிறது அப்படின்னா இதெல்லாம் எனக்கு கனெக்ட் ஆகும். எங்கள் அப்பாவை கனெக்ட் பண்ணும். இப்படி தானே நம்மளும் அவர் இருந்திருப்பார் அப்படிங்கிறதெல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் எனக்கு அங்கே கனெக்ட் ஆகும் பயங்கரமாக. ஓகே சார், எனக்கு தெரியல இது ரொம்ப ஏர்லி டு ஆஸ்கானு, பட் இப்போ நார்மலாக அவங்க கூட படிச்சிருக்கவங்க இவங்க எல்லாருமே ஒரு அப்பா அம்மா அப்படின்னா நார்மல் 9 to 5 ஜாப் இந்த மாதிரி பார்த்துருப்பாங்க. இப்போ நடிகர் அப்படிங்கும்போது அவங்களுடைய வாழ்க்கையாக இருக்கட்டும், அவங்களுடைய வாழ்வியலாக இருக்கட்டும், கம்ப்ளீட்டாக ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு சூழ்நிலை அப்படின்னே சொல்லலாம். இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிற அளவுக்கு ஒரு மெச்சூரிட்டி அவங்கள்ட்ட இருக்கா? என்னைக்காச்சும் அவங்கள்ட்ட கேட்டிருக்காங்களா? என்னன்னு கேட்டிங்கன்னா, இது வரைக்கும் நடிகர் லைஃப் இப்படி இருக்குன்னு அவருக்கு தெரியவே தெரியாது. ஆக்சுவலாக எனக்குமே தெரியாது, அதான் உண்மை. என்னென்னா நீங்கள் காமனாக இப்போ இவங்க கூட அது வந்து இது நிறைய பேர் பார்ப்பாங்கள்ல, பாப்பாவோட பேரண்ட்ஸ் பார்ப்பாங்க, அது பார்ப்பாங்க. நான் பதிவு பண்ணுற ரொம்ப முக்கியமான சொல்கிறேன் என்னென்னா, அந்த பேரண்ட்ஸ் எல்லாருமே நாங்கள் எல்லாம் எங்கேயாவது வெளியில் சந்திக்கிறோம், இல்லை பர்த்டேயில் சந்திக்கிறோம், இல்லை நாங்கள் வெளியில் சில பேரண்ட்ஸோட ட்ராவல் பண்ணுவோம், டூர் போவோம். அப்படி போகும்போது கூட அவங்கவுங்க ஒரு வேலையை எப்படி விட்டுட்டு வராங்களோ, யாரும் வந்து நான் பேங்க் மேனேஜர் அப்படின்னு எங்கேயும் காட்டிக்கிட்டே இருக்கிறது இல்லை, யாரும் வந்து ஒரு பிஸ்னஸ்மேன் எங்கேயும் காட்டிகிட்டு இல்லை. அது அந்த வேலையோடு முடிஞ்சிடும். அங்கே வந்து ஒரு குழந்தைக்கு அப்பா, ஃப்ரெண்ட்ஸ் அப்படி தான் இவ்வளோ ட்ராவல். நாங்களும் வந்து ஒரு செலிப்ரிட்டியோட லைஃப் அப்படின்னு இருக்கலாம். நானுமே அப்படி வாழலை, இதுவரை வாழலை. நான் அப்படிலாம் இப்படி இருக்கணும்லாம் ஒரு வச்சுருக்கேன். அவங்களுக்கும் தெரியாது. அவங்க அப்பா பேங்க்ல வேலை பார்க்கும்போது எங்கள் அப்பா நடிக்கிறார். எதையுமே வந்து நான் மறைக்க மாட்டேன். பாப்பா வந்து என் ஒய்ஃபுக்கு வந்து காய்கறிலாம் கட் பண்ணி கொடுப்பா. சப்பாத்தி என் ஒய்ஃப் என்ன பண்ணுறா, இவங்களே எல்லாம் பண்ணுவாங்க. இவங்க நல்லா வந்தால் எல்லா வீட்டுக்கு வரவங்களுக்கு மோர் மேக் பண்ணி அவங்களே கொடுப்பாங்க. அப்புறம் வந்து லெமன் ஜூஸ் பண்ணி கொடுப்பாங்க. அது உப்பு ஸ்வீட்டு போட்டு, சால்ட் அண்ட் ஸ்வீட்டு அதெல்லாம் பண்ணி அவங்க கொடுப்பாங்க. சப்பாத்தி பண்ணுவாங்க. அப்போது ஏதோ காய் கட் பண்ணும்போது கை கட் பண்ணிட்டா என் ஒய்ஃப் வந்து பாப்பா காய் கட் பண்ண அச்சோ அப்படின்னு அங்கே வந்து இப்படி பேனிக் ஆகாத, எதுக்கு பாக்குற, இதுக்கு தான் அவன் பயப்படுறா, அவளுக்கு வந்து வெட்டினது கூட பயம் இல்லை, இது அப்பா கேட்டால் என்ன திட்டுவார் அப்படிங்கிறது தான் அவளுக்கு பயமாக இருக்குது, இதை சொல்லாத அப்படின்னா, இதை வந்து கேட்காதன்னு சரி விட்டுட்டேன். நான் அவள்கிட்ட வந்து சகஜமாக பேசிட்டேன். ஆனால் மறுநாள் கிளம்பி நான் ஊருக்கு வரேன். பாப்பா நான் ஊருக்கு நைட்டு ஃப்ளைட்டாக வந்துடுறேன் அப்படின்னா அவளுக்கு டக்குன்னு ஐயோ அப்பா கை கட் பண்ணியிருக்கோம், வந்து கேட்டால் என்ன சொல்லுவார் அப்படில. அதுக்காக அப்பா ஒன்றும் இல்லைப்பா, அப்படி நடந்து போயில அங்கே ஒரு தகரம் இருந்தது, கையை கிழிச்சிருச்சுப்பா. நான் சிரிச்சிட்டேன். இப்படி சிரிச்ச மாதிரி அதை எப்படி சமாளிச்சுன்னா நான் சிரிக்கிறேன், என் ஒய்ஃபு சிரிக்கிறேன்.
அவன் வந்து சொல்லிட்டா, நீ சொல்லிட்டதால சொல்ல, எதுக்கு அவர் சிரிக்கிறார், கோபால் எதுக்கு சிரிக்கிறாருல்ல. இல்லை ஆக்சுவலி என்னென்னா அவரில் வந்து என்னென்னா நம்ம வந்து நம்மளுடைய தவறான ஒரு விஷயம் அவங்கள பொய் சொல்ல தோண வைக்குது. அப்பா வந்து சத்தம் போடுவார் அப்படின்ல, அவரை கூப்பிட்டு இவர் அப்பா வந்து நான் அப்படியே இனிமேல் திட்ட மாட்டேன், அப்படியே திட்டினாலும் அப்பா தானே, வேற என்ன பண்ண போகிறேன், நீ உனக்கு என்ன விஷயம்னாலும் அப்பா அம்மாட்ட, அப்பாட்ட சொல்ல முடியாதுன்னா அம்மாட்ட நீ ஷேர் பண்ணலாம், எதுவாக இருந்தாலும் அப்பா அம்மாட்ட நீ சொல்லு, மறைக்காத. அது அது எனக்கு நம்ம ஒரு சின்ன விஷயங்கள் நம்ம ஒரு விஷயம் தான் அவங்களுக்கு இப்படி பண்ணால் இப்படி பண்ணுவாங்க, அது வேண்டாம், அதை கூட நாங்கள் பேசிக்கிறது. அது வந்து நான் ஒய்ஃபு பாப்பா 3 பேரும் உட்காந்து பேசுவோம். அதெல்லாம் திஸ் பாயிண்ட் இன் டைம் சார், மகளுக்கான ஒரு கனவு அப்படின்னு ஒன்று வச்சிருப்பீங்கல்ல, அது என்னவா வேணா இருக்கலாம், அது மெட்டீரியலிஸ்டிக்காக இருக்கலாம், இல்லை அன்பால் கொடுக்கக்கூடிய விஷயமாக இருக்கலாம், பட் ஆனால் ஏதாவது ஒன்று கண்டிப்பாக இருக்கும். ஒவ்வொரு பீரியடில் ஒவ்வொரு விஷயங்கள் அப்படியே மாறிக்கிட்டே வரும். இப்போ என்ன இருக்குது மைண்டில்? தகப்பனும் மகளும் வந்து ட்ராவல் பண்ணுற, நடந்து போகிறது, அதெல்லாம் நான் நிறையா பார்த்துருக்கேன், ஒன்று பிடிக்கும். அப்போது இவ ஒரு வகையில் நான் சொல்லுவேன், இல்லைம்மா இது படிச்சுட்ருக்கா, மேல் படிப்பு வந்து ஃபாரினில் படித்தாருன்னா அங்கே போய் நம்ம இருக்கலாம், பாப்பாவை வச்சுட்டு அதுக்கு எல்லாத்தையும் விட்டுறலாம், போதும் பாப்பாவுக்காக நம்ம அப்படி ட்ராவல் பண்ணுவோம் அப்படின்னு எனக்கு ஒன்று உண்டு. ஆக்டிங் கூட, சினிமா எல்லாத்தையும் ஆமாம் போகலாம் அப்படின்னு. அப்போது அவ சொல்ல, அப்படி போனால் நீங்கள் 2 பேரும் போயிருங்க, அப்போயாவது என்ன நிம்மதியாக இருக்க விடுங்க, நான் வந்து இந்தியாவை விட்டு நான் இங்கே விட்டு வரமாட்டேன், நீங்கள் போய்ங்க, பரவாயில்ல நீ வரலன்னா கூட நான் என் மகளை பார்த்து நான் சமைச்சு போட்டுட்டு அவளுக்கு தேவையானதெல்லாம் செஞ்சுட்டு நான் இருப்பேன் அப்படின்னு. ஆக்சுவலி என்னோடய ட்ராவல் எப்போயுமே வந்து அவங்களுக்கு அதுக்காக தான் யூஎஸ் விசா எடுக்கிறதே வந்து நான் நிறைய ட்ராவல் பண்ணுறேன். சில கண்ட்ரியில் அவங்களுக்கு கூட்டிகிட்டு போக முடியாமல் வீசானால பிரச்சனை, அதனால எனக்கு இவங்களை வச்சு ஆல்மோஸ்ட் நான் என் ஒய்ஃப் என் பாப்பா வந்து குறைஞ்சது ஒரு 100 கண்ட்ரியாவது சுற்றணும். அது வந்து என்னோடய ஆசை. ஆனால் அது கண்டிப்பாக பண்ணிவிடுவோம், அதில் மாற்றமே கிடையாது. எனக்கு பிடிச்சதெல்லாம், ஏன்னா நான் நிறைய நாடு என் வீடியோலாம் இருக்குது, நிறைய நாட்டில் போகும்போதெல்லாம் என் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு காட்டுவாங்க, ஐயோ சார் இங்கே வந்து என் பொண்ணோட வரணும் சார், என் ஃபேமிலியோட வரணும், இப்படி தான் சொல்லிகிட்டு இருப்பேன். எல்லா வீடியோவில் அது இருக்கும். நாங்கள் பேசிகிட்டு இருக்கிறது அவங்க எடுத்த வீடியோ வந்து வீடியோக்காக பேசுகிறது இல்லை, நாங்கள் சும்மா கான்வர்சேஷன்லேயே அது இருக்கும். ஏன்னா அந்த இடங்களில் பார்க்கும்போது இன்னொன்று, இந்த வயதில் தான் நான் அவளை கூட்டிகிட்டு சுற்றினா அவளுக்கும் நம்ம கூட வந்து இது பார்க்கணும். அவளுக்கு ஒரு பருவத்தை வந்தப்புறம் வந்து அப்படி பார்ப்பாளான்னு எனக்கு தெரியல. அப்போ எனக்கு இந்த வயசில் நிறைய சுற்றணும்னு ஆசை, ட்ராவல் பண்ணணுன்னு. ஸோ ரொம்ப ரொம்ப சந்தோஷம், தேங்க்யூ ஸோ மச். நிறைய விஷயங்கள் ஓப்பன் ஹார்ட்டடாக ஷேர் பண்ணீங்க, எந்த விதமான யோசனையும் இல்லாமல் இருக்கிறத இருக்கிறாப்புல சொல்கிறதுன்னு ஒன்று சொல்லுவாங்கள்ல, அது ரொம்ப எனக்கு பர்சனலி ஃபீல் ஆச்சு இந்த கான்வர்சேஷனில். ரொம்ப ரொம்ப நன்றி இந்த பர்சனல் டைம் கொடுத்ததுக்காக. தேங்க்யூ. எனக்கு ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ.